1ல் இல்லை, 5ல் இல்லை, 9ல் இல்லை, 12ல் இல்லை. அப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி கேதுன்னு 2 கிரகம் இருக்கிறது. சனி கேது சேர்ந்து 2 கிரகம் இருப்பது சிறப்பான அம்சம்னு சில பேர் டிவிலெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 பாவகிரகங்கள் 9ல் இருந்து அது சன்னியாச யோகமாக தான் நாங்கள் சொல்லுவோம். பரதேச யோகம் சன்னியாச யோகமாக தான் சொல்லுவோம். 9ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கிறதுனால அவர் ஆன்மீக காரணம், ஞானக்காரகன். இந்த ஞானத்தை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அனுபவ ஞானம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று இயற்கை ஞானம்னு எடுத்துக்கலாம். சில பேருக்கு பிறக்கும்போது அனுபவத்தில் திருஞான சம்பந்தர் 3 வயதிலே ஞானம் பெற்றார். திருநாவுக்கரசர் 80 வயசு ஆச்சு. ஆக அவர் 80 வயசு வரைக்கும் என்ன பண்ணாரு? இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அல்லல் பட்டினார். இந்த மதம் அந்த மதம், அந்த மதம் இந்த மதம் மாறி மாறிலாம் சுற்றிட்டு இருந்தார். தெளிவு வரல. அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்தப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கா மங்கையர்கரசிங்கிறவங்க தான் அவரை முழுமையான சைவ நாயன்மாராக ஆக்கி விட்டது. ஸோ 3 வயசுலேயும் சில பேருக்கு வருது, 80 வயசுலேயும் சில பேருக்கு வரணும்னு அப்படி ஆதாரங்கள் இருக்குது. சில பேர் இயற்கையாக வந்துடும், சில பேருக்கு செயற்கையாக வரும். செயற்கைனா இவங்களா விருப்பப்படுவாங்க. பல பேர் தன்னை ஞானியாக சித்தரித்துக் கொள்வார்கள், வேஷம் போடுவாங்க. ஞானிங்கிற அந்தஸ்து தேவைன்னு பார்ப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டையை போட்டு சட்டைக்கு மேலே நிறைய மாலையெல்லாம் போட்டுக்கின்னு ஷோ காட்டுவாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பம் தனக்கு ஒரு ஆன்மீக அந்தஸ்து கிடைக்கணும், ஞானி அந்தஸ்து கிடைக்கணும்ன்ட்டு. ஒருவேளை இயற்கையாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ நாங்களாம் போட்டிருக்கோம், ஆனால் வெளியே காட்டணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லா மாலைகளும் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே காட்டணும் வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தான் நம்மளாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஏன் காட்டணும்? அந்த மாதிரி இருக்கு. இயற்கையாகவே இருப்பாங்க, செயற்கையாக இருக்கும். விதி மதி, விதிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அது இயற்கையான ஞானி. இவருக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் சனியும் கேது இருக்கு. அவருக்கு தான் ஒரு சன்னியாசி ஆகணுன்றது ஆசை தான், விருப்பம்தான். இப்போ அவருக்கு எப்படி இருக்குது? உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு, அனுபவ ஞானி ஆகிட்டாரு. அவர் இயற்கையான ஞானி இல்லை, அனுபவ ஞானி. போகங்கள் மொத்தத்தையும் அனுபவிச்சிருப்பாரு. பீடி, சிகரெட்டு, தண்ணி, அது இது மாமிசம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஞானம் வந்திருக்கோம். அதெல்லாம் தப்புன்னு உபதேசம் பண்ணுறாரு. இப்போ தான் உபதேசம் பண்ணுறாரு.